இன்றைக்கி வந்து முட்டை கிரேவியாட்டம் பண்ணியிருக்கிறேங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தக்காளி வந்து 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கணும். சிம்மிலேயே வச்சு தான் நல்லா வணக்கிறேங்க. கறி மசால் தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் போதும் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். முட்டையை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கணுங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வணக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வெங்காயம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடல பாருங்கள், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, லவங்கம் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சி அதில் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, லவங்கம் ஒரு 2 லவங்கம் 3 லவங்கம் சேர்த்து நெய்ஸாக அரைச்சிக்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. நல்லா குழம்பு வந்து மசால் வேக வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சு வணக்கணுங்க. இது வந்து சாப்பாட்டு, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நான் வந்து சாப்பாட்டுக்கு தான் செஞ்சேன்.
குழம்பு நல்லா இருக்குங்க. சிக்கன் குழம்பாட்டமே நல்லா ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.